ஓம் நமச்சிவாய. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. முழுக்க முழுக்க குருவை பற்றிய பதிவு. யார் குரு, எவர் குரு, எப்படியானவர் குரு என்று சொல்லி இதில் பார்ப்போம். குருடனை குருவாக ஏற்றால் அவன் அடித்து சொல்லுவானாம், இருட்டுத்தான் இறைவன் என்று சொல்லி. நான் சொல்லல, காகபுசுந்தர், சித்தர் காகபுசுந்தர் சொல்லி போட்டு சென்றிருக்கிறார். சரி, அதுக்கும் இந்த காணொலிக்கும் என்ன தொடர்புன்னு பார்ப்போம். பலர் குரு என்ற பெயரில் குருடுகளாக இருக்கிறார்கள். ஆகையினால் மக்களும் குரு என்ற பெயரில் சில குருடுகளைத்தான் குருவாக ஏற்று இந்த காலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த குருடுகளை என்ன செய்யும் என்று சொன்னால், அடிச்சு சொல்லி போடும். இந்த இருள்தான் இறைவன் என்று சொல்லிடும். ஒளியை காட்டாது என்றால் அதுக்கு ஒளி தெரியாது. ஒளியை பார்ப்பதற்கு அதுக்கு எதுவுமே இல்லை. ஆகையினால் அது ஒளியே தெரியாது. என்னத்துக்காக அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், உண்மையிலேயே இந்த கேளிக்கைகள், களியாட்டங்கள் இது எல்லாம் இந்த சிற்றின்பங்களுக்குள் நாங்கள் இங்கு மூழ்கிவிடக்கூடாது. இதனை தாண்டி ஒரு பேரின்பம் ஒன்று இருக்கின்றது, அதுதான் இறைவன். அந்த பேரின்பத்தை அடைவதற்கான, இனிப்புறவாத நெறி அடைவதற்கான வழியைத்தான் அனைவரும் தேட வேண்டும் என்று தான் சமயம் சொல்லுகின்றது. அந்த சமயம் சொல்கிற விடயத்தை காட்டுவன் தான் குரு, இல்லையா? அதை காட்டவில்லை என்று சொன்னால் குரு என்ற இடத்தில் குந்திக் கொண்டிருந்து எந்த பயனும் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்னென்றால், ஒரு குரு, இதுதானப்பா உன்னுடைய வழி, இப்படித்தானப்பா நீ போக வேண்டும், இப்படி போனால் இந்த இடத்தை நீ அடைந்து விடுவாய் என்று சொல்லி அந்த வழியை காட்ட வேணும். அந்த வழியை காட்டுவதற்குரிய வழியை அறிந்தும் இருக்க வேணும். இதை தெரியாமல் குரு என்று சொல்லி போட்டு அந்த இடத்தை குந்தி கொண்டு அவர் குரு, இவர் குரு, இன்னாற்ற மகன், இன்னாற்ற பேரன், இவர் எல்லாம் குரு என்று சொல்றது அதுவே ஒரு குருட்டுத்தனம். அப்படி சொல்றது, இன்னாற்ற மகன் ஒரு இந்த பெரிய குருன்ற மகன் குரு என்று நினைக்கிறது ஒரு குருட்டுத்தனம், சரியா? இன்னாற்ற பேரன் இந்த பரம்பரையில வந்தவர் இப்படி என்று சொல்றதும் குருட்டுத்தனம். குரு என்பது அப்படி அல்ல. அந்தனர் என்போர் அறவோர். அறத்தின் பால் ஒழுகுவவர்கள் எல்லோரும் அந்தணர்கள். இங்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்தணர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அறத்தின் பால் ஒழுகினமா ஒழுகவில்லையான்னு நீங்களே சிந்திச்சு முடிவெடுங்கள், நான் சொல்ல தேவையில்லை. ஆக இந்த டிக்டாக்கில் காணொலி போடுறது, முகநூலில் காணொலி போடுறது, ஆட்டம் பாட்டம், திரைத்துறை பாடலுக்கு நெளிப்பு, இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு திரைத்துறை நடிகருக்கு கொழும்புல இருக்கிற ஒரு குருக்கள் சங்கம் அமைக்கிறாராம். வெக்கம் இல்லையா அப்படி நீங்கள் செய்கிறதுக்கு? குரு என்று சொல்லி போட்டு சங்கம் அமைக்கிறதுக்கும் இதே அமைத்து நீங்கள் வருங்கால தலைமுறையையும் இருக்கிற மக்களையும் இப்படித்தான் நான் வழிகாட்ட போகிறீங்க. இதுதான் நீங்கள் இனிப்புறவாத நிறையடைவதை காட்டுவதற்கான வழிக்காக நீங்கள் இருக்கிறீங்களா? இதுதானா நீங்கள் காட்டுற வழி? கொஞ்சமாவது குரு என்று இருக்கிறார்கள் சிந்தியுங்கோ. மக்களும் நீங்கள் சிந்தியுங்கோ. குரு மேரண்டு இருப்பவர்கள் உண்மையில் எதனை காட்டுகின்றார்கள்? குரு உண்மையிலேயே இருளை நீக்கி ஒளியை தருபவர் குரு, சரிதானே? இருளை நீக்கி ஒளியை தருபவர் குரு. குரு என்று சொல்லிவிட்டு இருளிலேயே வைத்து கொண்டிருப்பவன், இருளுக்குள்ளேயே தள்ளிவிடுபவன் குரு அல்ல. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் குரு என்று சொல்ல முடியாது. இன்னாற்ற பரம்பரையிலிருந்து வந்துட்டார் அவர் இன்னொரு, நீங்கள் இந்த சிவாச்சாரியாற்ற வழி வந்தவர், நீங்கள் சொன்னால் சரியாத்தான் இருக்கும். கேளிக்கைக்கு இடம் அல்ல. சமயத்திலே இருந்து கொண்டு சமயத்திலே வழிகாட்டி என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள பூஜை செய்து கொண்டு இங்கே வந்துட்டு உந்துருளில் அதை தொலைபேசியை பிடிச்சி கொண்டு பாட்டு படித்து கொண்டு போகிறீங்கள். அங்கே பார்த்து ஆடுறீங்கள். கும்மல் கேட்டால் சிவபெருமானை ஆடிக்கொண்டு தான் இருக்கிறார். சிவபெருமான் ஆடுகிறார். அவர் காதல் பாட்டும் காம பாட்டுக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார். கொஞ்சமாவது சிந்திங்கோ. நடிகர் மாதிரிக்கு பின்னுக்கா சிவபெருமான் போய் கொண்டிருக்கிறார். சும்மா எடுத்த உடனே சிவபெருமான சாட்சிகள் இருக்கிறது. ஆனால் சிவபெருமானை பற்றியோ சிவபெருமான் கூற சொல்கிற வழியை பற்றியோ யாரோட கூற சொல்லி போட்டாங்கன்னு சொன்னால் அப்பேக்கு சிவபெருமான் கண்ணுக்கு தெரிய மாட்டார். எங்களோட குடுமையாக இருக்குது. கொஞ்சமாவது ஒரு ஆறுதலாக நீங்கள் சிந்திச்சு பாருங்க. மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள், அதாவது மற்ற சமயத்தை சார்ந்த குருமார்கள், அந்த சமயத்தினுடைய குருமார்கள் எங்காவது டிக்டாக் வழியும் அங்கேயும் இங்கேயும் அவர்கள் காதல் பாட்டும் காம பாட்டும் எல்லாம் வாயசைச்சு கொண்டும் சொல்லிக்கொண்டுமா தெரிகிறாங்க. அப்படி சொன்ன நீங்கள் மட்டும் சும்மா இருந்துருவீங்களா? அவர் அப்படி சொல்லிட்டாரு இப்படி தானே நீங்கள் சிரிக்க மாட்டீங்க? நீங்களே சிந்திச்சு பாருங்க. ஆனால் நீங்கள் இதை செய்து கொண்டு கேட்கல, மற்ற சமயத்தில் இருக்கிறவங்க நீங்கள் இப்படி இருந்த குரலை வித்தியல் கோமாளி வித்தியலை காட்டினா மற்ற சமயத்தை உங்களோட சமயத்தை இப்படி சொல்லிடுவீனா இப்படி சொல்லிடுவீனா. இதுகளை பார்த்து மற்ற சமயத்தவர் உங்களை வாழ்த்துவினோம்,
அல்லது அவையில் மகிழ்வினம் உங்களோட இந்த செயல்பாடுகளை பார்த்துட்டு மற்ற உங்களோட சமயத்தின் பால் ஈடுபாடு கொண்டு அதன் மேல் ஆசை கொண்டு இங்கே வந்து விடுவார்கள் நினைக்கிறீங்களா? கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்க. அப்படி வந்து விடுவார்களா? நீங்கள் ஆட்டத்தையும் உங்கள் சைவ சமயத்தில் குருவன்னு சொல்லிக்கொண்டு எங்கே இருந்து ஒரு கோமாளி வேலை பார்த்து கொண்டு ஆடிக்கொண்டு இருக்குன்னு சொல்லி கோயிலுக்குள்ள போய்க்கல வெத்திலையை போட்டுக்கொண்டு உள்ளுக்கு போகிறது இதண்டி கொண்டு வாய் கழுவுறையில் நினைக்கிறேன் சில அதுக்கான அந்த சுவிங்கம் சாப்பிட்றது வாய்க்கல குருமார் பூஜை எது கொண்டு இருக்கீங்கல்ல. என்னடாப்பா இதெல்லாம் குருவன்னு சொல்லி போட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க? உண்மையில் நான் சொல்கிறேன், குறை நினைக்காதீங்கோ. கும்பத்துக்கு நூல் சுற்றுறதும் கும்பத்தை வந்து அடுக்கடுக்க வைக்கிறதும் இத்தனை கும்பத்தில் இத்தனை குண்டத்துக்குள்ள நாங்கள் பூஜை செய்கிறோம் என்று சொல்கிறதும் நாங்கள் இந்த நிறத்தில் எல்லாரும் இப்படி வேட்டி கட்டுவோம், எல்லாரும் இப்படி இருப்போம், எல்லாரும் இப்படி செய்வோம், இந்த வேட்டி கட்டினா வேட்டிக்கு ஏற்ற மாலை போடுவோம், கோயிலுக்கு வாரவர்களையும் வந்து இந்த உடுப்பு நிறம் போட்டுக்கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். இது சொன்னால் சரி என்ற எண்ணத்தில் தான் பல சமய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கணும். இந்த டிக்டாக்கில் நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்க, காணொலிகள் ஏதாவது சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால் சமயம் தொடர்பான கருத்துக்களை சொல்லுங்க, நன்மை தீமைகளை பற்றி கதையுங்கோ, அதை பற்றி சொல்லுங்க. திரைத்துறை பாடல்களை எடுத்து மக்களை மீண்டும் மீண்டும் கொண்டு திரைப்படங்களுக்கும் இதுகளுக்கும் அடிமையாக நீங்கள் கொண்டு விடாதீங்கோ. இது இல்லையப்பா உங்களுடைய இடம், மேலே உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, அதாவது வந்து உங்களுக்கு மேலே ஒரு இடம் ஒன்று இருக்குது, இந்த இதுகள் எல்லாத்தையும் தாண்டின ஒரு மேல்நிலையான ஒரு இடம் இருக்குது, அதுதான் ஒரு பெருமகிழ்வான அந்த இடம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழியத்தானப்பா நீங்கள் தேடணும் மாதிரி நீங்கள் மக்களுக்கு சொல்லணும். அதை சொல்லாமல் நீங்களும் சேர்ந்து குருட்டாடம் ஆடிக்கொண்டிருக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் குரு என்று சொல்கிறதுக்கு வெக்கம் இல்லையா? கேட்டால் அவைகளுக்கு ஆசாபாசம் கிடையாதா, அது கிடையாதா, இது கிடையாதா? நீங்கள் அப்படி என்றால் நீங்கள் சரியான வழிகாட்டலின்படி சரியான குருகுலத்தில் நீங்கள் படிக்கல் என்று தான் பொருள். நீங்கள் மற்ற மாந்தன் மாதிரி தான் நீங்கள் இருக்கணும் என்றால் நீங்கள் முறையான ஒரு குருவிட்ட படிக்கல. முறையான ஒரு குருவிட்ட படித்தால் அந்த குரு வந்து அதாவது மறுமையை பற்றி உங்களுக்கு சொல்லி தருவார். நீங்கள் இன்மையிலேயே வாழ்ந்து இன்மையிலேயே வந்து இப்படி களியாட்டங்களுக்குள்ளே வந்து அப்படி அமர்ந்து கிடந்தால் சரி என்ற எண்ணத்தில் இருக்கிறீர்கள். எல்லாரையும் சொல்லவில்லை, குரு என்று சொல்லி கொண்டிருக்கிற சில பேரை தான் சொல்கிறேன். குரு என்று சொல்லி குருட்டுத்தனமாக இருக்கிற குருடுகளை தான் சொல்கிறேன், குருவை சொல்லல. பக்கத்தில் ஒரு டூனா போட்டதுகளை தான் நான் சொல்கிறேன். நீங்களே சிந்திங்கோ, நீங்கள் குரு என்ற தரத்துக்கு நீங்கள் இருக்க போறீங்களா அல்லது பக்கத்தில் டூனாவை சேர்த்து போட்டுக்கொண்டு தான் குந்தி கொண்டு இருக்க போறீங்களான்றதை நீங்களே முடிவெடுங்க. குருவென்றால் என்ன தேடுங்கோ. உண்மையில் குருவன் இருக்கிறார்கள். உங்களுக்கு குருவென்றால் என்னென்று தெரியாட்டி இந்த காணொலியை பார்த்த பிறகாவது தேடுங்கோ. குருவென்றால் என்ன, குருவென்றால் யார், அவருடைய பணி என்ன, அவர் என்ன செய்ய வேண்டும், இதெல்லாத்தையும் தேடுங்கோ, அறியுங்கோ. இது உங்களால் முடியலையா, அந்த இடத்தை விட்டுட்டு அங்கே போங்க. நான் இந்த வழி வந்து நான் இப்படி வந்தேன்னா நான் தான் இப்படி குந்தி கொண்டிருப்பேன், இந்த இப்படி பீடத்தில் இப்படியா வந்திருப்பேன். இதெல்லாம் வேணாம். ஆட்களுடைய புறப்புகளோட விளையாடாதீங்க. அது வந்து பல தரப்பட்ட வகையில் வந்து உங்களுக்கு அது வினையாக அமைந்துவிடும். நீங்களே பல புறப்புகள் எடுப்பதற்கு காரணமாக அமைந்துவிடும். ஆகையினால் சொல்லுவதை சற்று செவிசாய்த்து கேளுங்கள். கேட்கவில்லை என்றால் இதுவும் உங்களுடைய வினை பயன்தான். காணொலியை பார்த்துருப்பீங்கள், புரிஞ்சிருக்கும். இந்த காணொலியை பார்த்து போட்டு இப்படியே விட்டுட்டு இருக்காதீங்க. இந்த காணொலியை யார் யாரெல்லாம் குரு என்று சொல்லி போட்டு இருக்கிறீங்களோ நீங்கள் பாருங்கோ. இந்த காணொலியை யார் யாரெல்லாம் குரு என்று சொல்லி போட்டு பிழையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் இக்காணொலியை அனுப்புங்கோ. பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கின்றேன். மக்களுடன் விளையாடாதீர்கள். இந்த ஞாலத்திலே பிறந்திருக்கின்ற பிறப்புன்றது ஒரு வரம். இந்த வரத்தை நீங்கள் முன்னுக்கு இருந்து கெடுத்து விடாதீர்கள். நீங்கள் குரு என்று சொல்லி போலி வேடம் போட்டு கடமைக்கு ஒரு இடத்தில் குந்தி கொண்டிருந்து இதனை கெடுத்து விடாதீர்கள். அவர் கெடுத்தால் அந்த பழி அந்த வினைகள் அனைத்தும் உங்களையே சூடும். இது சொல்லியக்கில்ல பல பேருக்கு வந்து என்னடா எங்களுடைய தொழிலை எப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் தொழில் என்று சொல்லி இதை நினைக்காமல் இறைவன் தந்த பணி, உங்களை இறைவன் பணிக்கமர்த்தி அப்பணிக்கு வந்து இறைவனே உங்களுக்கு அருட்கொடை வழங்குகின்றான் என்று சொல்லி நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இதை பணி என்று சொல்லி மட்டும் நீங்கள் கடவுளை கல் என்று நினைத்து நீங்கள் பயணித்தால் கடவுள் கல்லா அல்லது என்னவான்னு சொல்லி கடவுளே உங்களுடைய கண்களுக்கு காண்பிப்பான் என்பதனையும்
இக்காணொலி ஊடாக சொல்லுகின்றேன். பலருக்கு என்னை திட்ட வேணும், பேச வேணும், புகழ வேணும் என்றிருந்தால் என்னவும் சொல்லுங்கள். அது இவையும் எனக்கு வேண்டாம். அது அனைத்தையும் இறைவனுடைய அதாவது சிவனுடைய பாதங்களிலே அவ்வாறே வைக்கின்றேன். நன்றி. நமச்சிவாய வாழ்க. பொய்யாவினெல்லாம் போயகல வந்தருளி.